வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம டாடா ஸ்கைக்கு 6 மாசம், 12 மாசம் எப்படி ரீசார்ஜ் பண்றது? இதுல ஏதாவது கேஷ்பேக் வருமா? என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நெறைய பேர் கேட்டுட்டாங்க. நீங்க ஏர்டெல், சன்னுக்கு மட்டும் வீடியோ போட்டுருக்கிறீங்க. 6 மாசம், 12 மாசம். டாடா ஸ்கைக்கு வீடியோவே போடல. ரீசார்ஜ் பண்றது எப்படி பிளான்? அத பத்தி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏர்டெல், சன் டைரக்ட்ல இருக்கிற மாரியே டாடா ஸ்கைலயும் இருக்கு. 6 மாசம், 12 மாசம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுனா, ஏர்டெல், சன் டைரக்ட் அப்பப்ப ஆட் குடுப்பாங்க. 6 மந்த், 12 மந்த் பேக்கு அப்பப்ப ஏதாவது ஒரு ஆட் குடுப்பாங்க. அது மூலமா கஸ்டமர் நெறைய பேர் பார்ப்பாங்க. டாடா ஸ்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, எந்த ஒரு ஆடுமே அவங்க குடுக்க மாட்டாங்க. அதனால கஸ்டமருக்கு பார்த்தோம் அப்டின்னா, நெறைய பேருக்கு தெரியாம போயிரும். ஒரு சில கஸ்டமருக்கு தெரியுது 6 மாசம் பண்ணா நமக்கு எப்டி இருக்குது, 12 மாசத்துக்கு பண்ணா எப்டி இருக்குன்னு. ஒரு சில கஸ்டமர் மந்த்லி தான் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? டாடா ஸ்கைல இருக்குங்க. ஸ்கே பொறுத்தளவுக்கு நீங்க 6 மாசம் பண்ணுனீங்க அப்டின்னா, உங்களுக்கு 15 நாள் இலவசமா குடுப்பாங்க. 12 மாசம் பண்ணீங்க அப்டின்னா, 30 நாள் இலவசமா குடுப்பாங்க. அதாவது ஒரு 6 மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணும்பொழுது, உங்களுக்கு நமக்கு அமௌண்ட்டா கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. 48 ஹவர்ஸ்ல. அதாவது ஒரு ரூ. 90லிருந்து ரூ. 100 வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதே இது 12 மாசம் அப்டின்னா, ஒரு ரூ. 200 190லிருந்து ஒரு 210 இந்த அமௌண்ட்டுக்குள்ள கிடைக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? நாங்க ஈசி போடுற ஒவ்வொரு ஐடியும் செக் பண்ணுவோம். அதுபோல இந்த 6 மாசம், 12 மாசம் ஆஃபர் டாடா ஸ்கைய பொறுத்தளவுக்கு நமக்கு 100% எல்லா கஸ்டமர் ஐடிக்கும் கிடைக்குமா? அப்படிங்கிறது சந்தேகம் தான். மேக்ஸிமம் நாங்க ஈசி போடுற எல்லா கஸ்டமருக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஒரு சில கஸ்டமர் கிடைக்காம இருக்கு. ஆனா அது டாடா ஸ்கை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. எல்லா கஸ்டமருக்கும் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால நீங்க எங்ககிட்டயும் ஈசி வாங்கிக்கலாம். என்னுடைய நம்பர் எல்லாமே டிஸ்ப்ளேல WhatsAppல குடுத்துருக்கேன். நாங்க ஐடி செக் பண்ணிட்டு தான் ஈசி பண்ணுவோம். சரிங்களா? அது எப்படி பண்ணலாம்? என்ன அப்படிங்கிறது. நாங்க ஈசி பண்ற மெத்தட் எப்படின்னா, நீங்க மந்த்லி எந்த பேக்ல இருந்தாலுமே ரூ. 200 பேக்கேஜ்ல மாத்தி தான் நம்ம ஈசி பண்ணுவோம். அப்பதான் உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும். அதாவது தமிழ் லைட் நியூ பேக் சேஞ்ச் பண்ணி மாசம் ரூ. 199 வந்துரும். இது இல்லாம ராஜ் குரூப், மெகா குரூப், ஜெயா குரூப்ப தனியா ஆட் பண்ணும்பொழுது ஒரு ரூ. 15 வரும் 1 மந்த்துக்கு. டோட்டலா ஒரு ரூ. 215 வரும். இந்த பேஸ் பேக்ல நமக்கு ஒரு 6 மாசம், 12 மாசத்துக்கு நீங்க எப்படி சொல்றீங்களோ, அதுபடி நம்ம ஈசி பண்ணுவோம். இப்படி ஈசி பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சீப்பா இருக்கும். ஒரு சில கஸ்டமர் ஐடி பார்த்தோம் அப்படின்னா, ரூ. 260, ரூ. 270 வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லாத என்சிஎஃப் சார்ஜ் அதிகமா போயிட்டுருக்கும். நம்ம இந்த மாரி பண்ணிக்கும் பொழுது நமக்கு அலோகேட்ல எந்தெந்த சேனல்ஸ் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க எங்ககிட்ட ஈசி வாங்குற மாரி இருந்தா ஃபர்ஸ்ட்டு உங்க ஐடி செக் பண்ணிட்டு, இந்த மாரி இருக்கு உங்க ப்ரொசீஜர் அப்படி சொல்லி தான் நம்ம ஈசி பண்ணுவோம். தேவையானவங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க. யுபிஐல பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மாரி ஆஃபர் காமிக்க மாட்டாங்க. நீங்க மை டாடா ஸ்கை ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி ரீசார்ஜ் பண்ணும்பொழுது ஆஃபர் காமிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு காமிக்கிறேன். டாடா ஸ்கை ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ நான் உள்ள போய்க்கிறேன். லாகின் எல்லாமே நீங்க பண்ணிக்கங்க. ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா, மேல ஐகான் குடுத்துருப்பாங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம ப்ரொஃபைல் வரும். என்ன பேர்ல இருக்கு, எவ்வளோ பேலன்ஸ், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே காமிப்பாங்க. இதில ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஐடி காமிச்சிருப்பாங்க. மந்த்லி அமௌண்ட் என்ன அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்ததுக்கப்புறம், இதிலேயே ஆஃபர் எல்லாமே காமிப்பாங்க. 12 மாசத்துக்கு எவ்வளோ வரும், 6 மந்த்துக்கு எவ்வளோ வரும். இந்த மாரி காமிப்பாங்க. நம்ம உள்ளுக்கு போய் கெட் தி ஆஃபர் பார்த்தோம் அப்டின்னா, இதில பார்த்தோம் அப்டின்னா, ஒரு சில பேங்க்ல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ல நீங்க பண்ணுனீங்க அப்டின்னா, உங்களுக்கு 2 மாசம் அ எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்டின்னா, பேங்க் ஆஃப் பரோடாவுல நீங்க கிரெடிட் கார்ட்ல பண்ணும்பொழுது, உங்களுக்கு 12 + 2 மாசம் இலவசமா கிடைக்குது. அதாவது 1 இயர் ரீசார்ஜ் பண்ணும்பொழுது உங்களுக்கு 60 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இது பார்த்தோம் அப்டின்னா, 7 நாளைக்குள்ள உங்க அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆயிரும் அப்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு பேங்க் போட்டிருக்காங்க. நான் இமேஜ்ல காமிக்கிறேன். இந்த பேங்க்க நான் கேள்விப்பட்டதே இல்ல. இந்த பேங்க் நீங்க யாராவது யூஸ் பண்றீங்க அப்டின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேங்க்க எப்படி ரீட் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. இந்த பேங்க்லயும் நீங்க பண்ணீங்க அப்டின்னா, இது பார்த்தோம் அப்டின்னா டெபிட் கார்ட்ல பண்ணும்பொழுது 12 + 2 மாசம் அதாவது 2 மாசம் இலவசமா குடுக்குறாங்க. நம்ம 1 இயர் ரீசார்ஜ் பண்ணும். அதிகமா இந்த பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க, நம்ம 1 வருஷம் ரீசார்ஜ் பண்ணும்பொழுது 2 மாசம் நமக்கு இலவசமா கிடைக்குது. இந்த மாதிரி ஆஃபர் தான் நமக்கு டாடா ஸ்கைல இருக்கும். இவங்க ஆட் குடுக்குறதில்ல. அதனால தான் நமக்கு எதுவும் தெரியறதில்ல. பேசிக்கா நம்ம உங்களுக்கு 6 மாசம் நீங்க நம்மகிட்ட பண்ணாலும் சரி, நீங்க யுபிஐல பண்ணாலும் சரி, உங்களுக்கு 15 நாள் ஃப்ரீயா வரும். இது வந்து 99% என்னால உறுதி சொல்ல முடியும். அந்த 1% ஒரு சில கஸ்டமருக்கு எலிஜிபிள் இல்லாம போயிருது. அ அடுத்து நீங்க 12 மாசம் பண்ணும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பா 1 மந்த் ஃப்ரீ கண்டிப்பா வரும். ஒரு ரூ. 200 வரை கிரெடிட் ஆகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இந்த ஆஃபர் தான் டாடா ஸ்கைல இருக்கிறது 6 மந்த், 12 மந்த். இதே ப்ரொசீஜர் தான் ஹெச்டி
பேக்க பொறுத்தளவுக்கு 1 மந்த் ஈசி பார்த்தோம் அப்படின்னா ரூ. 325 வரும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம 6 மாசம், 12 மாசம் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க ஐடி செக் பண்ணிட்டு நம்ம எந்த பேக்ல இருக்கீங்களோ அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு காஸ்ட் எவ்வளோ கம்மியா வருதோ அதுபடி ரீசார்ஜ் பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப சேவிங் ஆகுற மாரி தெரியும். நண்பர்களே டாடா ஸ்கை ரீசார்ஜ பொறுத்தளவுக்கு இதுதான் ப்ரொசீஜர். ஏர்டெல், சன் டைரக்ட்ட பொறுத்தளவுக்கு ஆஃபர் பேக்கேஜ பொறுத்தளவுக்கு அவங்க மந்த்லி கால்குலேஷன பொறுத்து நமக்கு 6 மாசம் வாங்குறாங்க. இப்ப மந்த்லி ஒரு ரூ. 165 இந்த கால்குலேஷன் வச்சு நம்மகிட்ட ஒரு எஸ்டி பேக்கு ரூ. 1000 வாங்குறாங்க. ஸோ டாடா ஸ்கை மந்த்லி ரூ. 200 வச்சு நமக்கு வந்து ஒரு ரூ. 100 எக்ஸ்ட்ரா கிரெடிட் பண்றாங்க நம்ம அக்கவுண்ட்டுக்கு. ஸோ 2மே பார்க்கும்பொழுது ஒரே மாரி தான் இருக்கு. இவங்க பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி ரூ. 125 அப்படின்னு ஒரு ஆட் குடுக்குறாங்க. ஆனா டாடா ஸ்கை அது குடுக்குறதில்ல. ஸோ அது ஃபியூச்சர்ல தான் தெரியும் அவங்க எப்படி அப்டேட் கொண்டு வராங்கன்னு. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் ஆஃபரு. ஸோ டாடா ஸ்கை யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆஃபர் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இந்த மாரி பேங்க்ல கிரெடிட் கார்ட், டெபிட் கார்ட்ல யூஸ் பண்ணி உங்களுக்கு கேஷ்பேக் வந்திருக்கா? இல்ல ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டாடா ஸ்கை யூசருக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.